ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனகாஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இது 2 தாம்பாளத்தில் கொட்டி நல்லா அகலமாக காய வச்சுருக்கேன். இப்போது இந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு பொடி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம நம்மளுக்கு இதுக்கு வறுக்கிறதுக்கான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்து காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, இந்த மாதிரி 1/2 கப்பு ஜீரகம், 1/2 கப்பு மிளகு, 1 கப்பு துவரம்பருப்பு, இந்த இதால் 1 மல்லி, இதை தான் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதெல்லாம் வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு சேர்த்து பொடி பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசைக்கு சூப்பராக தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்துலேயும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நான் ஒரு கடாய் அடுப்பில் போட்டுருக்கேன். அதில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரையை வறுத்து நல்லா கையால் பொடி பண்ணுற அளவுக்கு நம்ம பொடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு பொடி ஆக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது நம்ம இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம இப்படி லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா ஒரே சரியாக எல்லாம் வறுபடணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா எல்லா முருங்கைக்கீரையும் நம்ம இந்த மாதிரி நல்லா கையால் எப்படி பொடி பண்ணால் பொடி ஆகிற மாதிரி வறுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சலன்னு சத்தம் கேட்குறதா, இந்த அளவுக்கு இருந்தால் அது நல்லா இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதை அப்புறமா நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே பொடிச்சிக்கலாம். இப்போது இந்த சாமான்லாம் வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போது இதில் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய வேண்டாம். இந்த மிளகா நெடி இல்லாமல் இருக்க தான் துளிவோண்டு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டா போதும். இப்போது முதல்ல இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா கலர் மாறவும் கூடாது, இது தீயவும் கூடாது, வறுபடணும். அதனால் நல்லா இந்த மாதிரி சலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் கலர் மாறுறது மிளகா. இப்போது மிளகாவை வறுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே வானாலேயே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சாமானையும் அதில் போட்டுட்டு கடைசியாக சூட்டுக்கு மட்டும் நம்ம ஜீரகத்தை மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். ஜீரகத்தை முன்னாடியே போட்டோம்னாக்க ரொம்ப பொரிஞ்சு போய் கசந்து போயிடும். அதனால் ஜீரகத்தை மட்டும் தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த சூட்டில் போட்டு வறுத்தோன்னா போதும் அந்த சூடே. இப்போ இந்த சாமான்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌனாக வதங்கிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டுருக்கேன். நல்லா வறுத்தோடனே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா பொடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். முருங்கைக்கீரையை நல்லா சூடு ஆறட்டும்னு ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் வந்தவுடனே 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இது பருப்புலாம் நல்லா செவந்திருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? இது இந்த உளுத்தம் பருப்புலாம் 1-2 வெள்ளையாக இருக்குது. அதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தை சேர்த்து ஒரு பரட்டிட்டு நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த சூட்லேயே அது வறுபட்டுடும் ஜீரகம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஜீரகம் வெடிக்கிறது பாருங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா வறுத்து இந்த சலன்னு சத்தம் கேட்குறதா, இதை நல்லா ஆற வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாயும் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடுற கிளிப்பிங் விட்டு போயிடுத்து. நல்லா இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த பார்த்திங்களா, நம்மளோட முருங்கைக்கீரை பொடி சூப்பராக தயாராகிடுது. நான் கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பொடி, மெடிசன் வேல்யூ உள்ள பொடி. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.